ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கில் ரிச் பீப்புள்ஸ், அதாவது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் லாஸ் பண்ணுறவங்க கண்டினியூஸாக லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் எதனால் க்ரியேட் ஆகுது, இதை வந்து அவாய்ட் பண்ணோன்னா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், பைனரி சம்திங் நிறையவே இருக்குது ட்ரேடிங் டைப்ஸ். ஸோ இதில் எந்த ட்ரேடிங் எடுத்தாலும் காமனாக உள்ள ரிசல்ட் என்ன அப்படின்னா, 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து லூசர், லாஸ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. மிச்சம் 10% பீப்புள் வந்து கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஸோ ஏன் கண்டினியூஸாக அவங்க ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க, ஏன் இவங்க வந்து கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10% பீப்புள்ஸ் தான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அதில் வந்து 5% ஆஃப் பீப்புள் வந்து ஹை அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுற பெரிய பெரிய ரிச் பீப்புள்ஸ், அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், பெரிய பெரிய கம்பெனி, ஆர்கனைசேஷன், சம்திங் லைக் தட். பேலன்ஸ் 5% யார் அப்படின்னா, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் நாலேஜ் உள்ளவங்க, ட்ரேடிங்கில் உள்ள நுணுக்கங்களை கற்று தெரிந்தவர்கள். சரியா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான வேர்ட். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து டெக்னிக்கலாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம போகிற கேட்டகரி எது அப்படின்னா, அந்த பேலன்ஸ் இருக்கிற 5%. 5%லேயும் ஃபண்டமெண்டலில் தவிர டெக்னிக்கல் தான் வந்து நான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனால டெக்னிக்கல் கேட்டகரிக்குள்ளே தான் நம்மளாம் அந்த ஜாயின் ஆகணும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக ட்ரேடர்ஸ், பேங்கர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ், இவங்களாம் எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு அக்கௌண்ட் காமிக்கிறேன். ஒரு ரிச், அதாவது 5% பீப்புள்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பிஸ்னஸ்மேன், ட்ரேடர்ஸ் ஆர் ரிச் பீப்புள்ஸ். இவங்கெல்லாம் வந்து லாஸே ஆகாமல் கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? ஸோ அதுக்கான ரீசனையும் நான் வந்து காமிச்சிக்கிறேன். இதை வந்து நான் ஃபாரெக்ஸ் வச்சு நான் வந்து காமிக்கிறேன். சரியா? ஷேர் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து அதுக்கான நுணுக்கள் நீங்கள் தான் வந்து ஃபைன் பண்ணிக்கணும். நான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, அதனால் வந்து நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ ஃபாரெக்ஸ் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபாரெக்ஸ் பாருங்கள். ஃபாரெக்ஸில் இது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் ட்ரேடர்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லேயர்ஸாக அக்கௌண்ட் நம்பர் FBS ரியல் 10, அதாவது ஒரு ரியல் ட்ரேடரோட அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி. சரியா? அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி நான் வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கேன் அவரோட அக்கௌண்ட்டில். ஸோ அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கிறதுல நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $4,76,000. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட், கோடிக்கணக்கில் அமௌண்ட் வரும். ஸோ இந்த அளவு அவரோட பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அவரோட கோல்டு ட்ரேட், லாஸில் ரன் ஆகிட்டு இருக்க கோல்டு ட்ரேட். சரியா? இந்த ட்ரேடு எல்லாமே பார்த்திங்கன்னா, அவர் ஒரு ட்ரேடுமே வந்து லாஸில் க்ளோஸ் பண்ணலை. அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். இந்த லாஸில் க்ளோஸ் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அமௌண்ட் ஹையாக வச்சுருக்காரு, லார்ஜ் சைஸ் வந்து லோவாக எடுத்திருக்காரு. இதுதான் ரீசன். நான் அடிக்கடி வந்து நம்ம மெம்பர்ஸ் ஆர் எல்லார்ட்டையுமே வந்து சொல்லுவேன், ட்ரேடு வந்து அமௌண்ட் ஹையாக வச்சுக்கோங்க, ஆனால் லாட் வந்து லோவாக எடுங்க. அமௌண்ட் ஹையாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாட் ஹையாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது ரீசன் இதுதான். இங்கே பாருங்கள், அவரோட அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் 3 மந்த் ஹிஸ்ட்ரி வந்து எடுத்திருக்கேன். அவர் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா $90,000. ஆனால் அவர் ஏர்ன் பண்ணது அப்படி எவ்வளோன்னு பாருங்கள், $1,65,515. ஆல்மோஸ்ட் வந்து 2 மடங்கு வந்து டபுள் பண்ணியிருக்காரு ஜஸ்ட் 3 மந்த்ஸில். ஸோ இதில் வந்து அவரோட அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி பாருங்கள், எந்த ஆர்டருமே வந்து லாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டார். பாருங்கள், இந்த இவரோட லாகின் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் எடுத்திருக்க லாட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்திருப்பார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த 1 லாட் கம்மியாக அப்படின்னு. நம்ம மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு $2,000, $3,000 ஆர் $5,000 வச்சுக்கிட்டே 1 லாட்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவர் $90,000 வச்ச பிறகு தான் வந்து 1 லாட் எடுத்திருக்காரு. அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் வந்து லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறாரு. இங்கே பாருங்கள், 10 லாட் எடுத்திருக்காரு இதிலலாம். ஸோ இதில் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக எடுத்திருக்காரு. 5, 10 மோஸ்ட்லி பாருங்கள் 1 லாட் 1.5. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் 3 மந்த்தாக. ஸோ ஏன் வந்து இவர் வந்து லாஸே ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட், ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அமௌண்ட்டு நம்ம மணி மேனேஜ்மெண்ட் $100க்கும் பண்ணலாம், அதே இது $1,00,000 இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் வந்து அதே ரூல்ஸை தான் அது ஃபாலோ பண்ணணும். நான் அடுத்த வீடியோ வந்து நம்ம தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல் சேனலில்
சின்ன அக்கௌண்ட்டை, அதாவது ஸ்மால் ட்ரேடர்ஸ்லாம் எப்படி அக்கௌண்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வீடியோ வரும், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவ்வளோ அமௌண்ட் இருந்த பிறகும் லாட் சைஸ் வந்து கம்மியாக எடுத்திருக்காரு. சரி, அப்போ இந்த லாட் சைஸ் கம்மியாக எடுக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கரன்சி மார்க்கெட் ஓகேவா, ட்ரேட் பண்ணியிருக்கிறது இப்போ தான் வந்து கோல்டு பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வந்து கரன்சி மார்க்கெட் தான் பண்ணியிருக்காரு. கரன்சி மார்க்கெட்டில் நீங்கள் சிம்பிள் லாஜிக் தான் கைஸ். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஐஎன்ஆர் இந்தியன் ரூபா டாலர் மதிப்பு எடுத்து பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எவ்வளோ வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் மோஸ்ட்லி ஒரு 68 to 72 or 73 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கும். ஸோ ஒரு அவரேஜாக பார்த்தீங்கன்னா ₹2 or ₹3 ரேஞ்ச் தான் வந்து அவரேஜாக வந்து மூவ் ஆகிட்டுருக்க ஏரியா. ஸோ அந்த ₹2 ₹3 வச்சு அவரேஜாக அந்த ஏரியாவுக்குள்ளே தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறவங்க பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து அப்பாகி போகுதோ அப்போல்லாம் வந்து அவங்க செல் அடிச்சுட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், அவரேஜாக ஒரு ஏரியாவுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மார்க்கெட் கண்டிப்பாக திரும்ப ஃபால் ஆகும். அதே மாதிரி கிளியராக ஃபால் ஆகி போகிற மார்க்கெட் கண்டிப்பாக அப்பாகன்னு தெரியும். ஸோ அவங்க ஃபால் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டு அந்த என்ட்ராகி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு திரும்ப ஃபால் ஆன பிறகு சைடுவேலேயே மார்க்கெட் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப இன்வெஸ்ட் பண்ண தொடங்குவாங்க. திரும்ப கண்டிப்பாக மேலே வரும். சப்போஸ் அதுக்கு டைம் எடுக்கலாம், ஆர் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகி திரும்ப அப்பாகலாம். ஸோ என்ன கண்டிஷனில் போனாலும் கண்டிப்பாக அப்பாகியே தீரும். ஸோ கண்டிப்பாக அப்பாகியே தீரும் போது நம்ம அமௌண்ட்டை வச்சு லோ லாட்டும் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி அவரேஜ் பண்ணி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ப்ராஃபிட் 100% லாஸ் இல்லாமல் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இவர் வந்து பெரிய ட்ரேடர் வந்து பண்ணியிருக்க இவரோட அக்கௌண்ட் லாஜிக் வந்து இதுதான். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி நான் ஃப்ரீ டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, அப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நம்ம அந்த அளவு பெரிய ட்ரேடர்ஸ்லாம் கிடையாது. சரியா? பல கோடி ரூபா வச்சு பண்ணுற அளவுக்கு ட்ரேடர்ஸ்லாம் நம்ம கிடையாது. ஸோ அப்போ பேலன்ஸ் உள்ள 5% மெம்பர்ஸில் தான் நம்ம வந்து போகணும். ஓகேவா? 10% தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் 5% வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். ஸோ இப்போ ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க தான் அந்த பேலன்ஸ் 5% வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரி, ஓகே, ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ்னால் என்ன, டெக்னிக்கல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து எல்லோரும் சொல்லி சார்ட் அனலைஸ் தானே, அது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. சார்ட் அனலைஸில் பேசிக் வந்து கேண்டில்ஸ், அடுத்து வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி நிறைய இருக்குது. இண்டிகேட்டரை எப்படிலாம் செட் பண்ணுறது, அதே மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணுறது எப்படி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறது எப்படி. ஸோ இந்த இது பேசிக்கான திங்ஸ். சரியா? இந்த பேசிக்கான திங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரின் ட்ரேடர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே இதெல்லாம் தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ 20, 30 வயசு 40 வயசில் கற்றுட்டு இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கே சின்ன சின்ன பசங்களே வந்து இதெல்லாம் வந்து நல்லா நம்மளோட வெல் நாலேஜாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும்போது, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கும்போது, ஒரே கான்செப்டை திரும்ப திரும்ப எல்லாரும் படிக்கும்போது நம்ம வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாது. என்ன வர முடியாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட நம்ம வந்து ஸ்பெஷலாக சம்திங் லேர்ன் பண்ணணும். ஓகேவா? எல்லோரும் டெக்னிக்கல்னால் வந்து எல்லாருக்கும் தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கேண்டில்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்மளோட அட்வான்ஸாக இருப்பாங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ டெக்னிக்கல் டீச் பண்ணுற சேனல்ஸும் வந்து நம்ம ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவே லேட்டாக இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அப்படி லேட்டாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து சடனாக வந்து இம்ப்ரூவ் ஆகி நான் டெக்னிக்கலாக எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஸோ அது கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய அட்வான்ஸ் பேட்டர்ன். அதாவது நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ட்ராப் பேட்டர்ன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன போட்டிருக்கோம், வாட் இஸ் ட்ராப் பேட்டர்ன் 1100 வியூஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். சரியா? கேண்டில்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? கேண்டில்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹேமர்னால் நம்ம சொல்லிடலாம், ஹேமரை கட் பண்ணி போனால் அப்போ ஆயிரும், ஹேமர் இப்படி தான் ஃபார்ம் ஆகும், இப்படி தான் வந்து எல்லோரும் டீச் பண்ணுவாங்களே தவிர, இந்த ஹேமர் எங்கே ஒர்க் ஆகும், எங்கே ஒர்க் ஆகாது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆனால் அந்த அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ட்ராப் பேட்டர்ன் காமிக்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு அப் மூமெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள்,
இந்த இதில் வந்து இந்த கிராஸ் ஓவரில் வந்து சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஸ் ஓவரில் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து டவுன் ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்தே கண்டிப்பாக டவுன் ஆகியிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அந்த இடத்துலேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அப் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துலே டவுன் ஆக வேண்டிய மார்க்கெட் இங்கே வரைக்கும் மார்க்கெட் அப் ஆகிட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு கிளியராக ஃபால் ஆகிருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ஏரியா வந்து பாருங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, இந்த ஏரியா சப்போர்ட் பாயிண்ட். ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள், கீழே வரைக்கும் ஃபால் ஆகி ஒரு பெரிய பம்ப். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இந்த சப்போர்ட் பாயிண்டில் அங்கே பாருங்கள் ஒரு இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பெரும்பாலும் இந்த இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த அவசரப்பட்டு ஹேமரை கட் பண்ண பிறகு தான் என்ட்ரு ஆகணும். அப்படி இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடுத்த கண்ட்ரிலேயே என்ட்ரு ஆகிருப்பாங்க. சரியா? ஸோ என்ட்ரு ஆகியிருப்பாங்க. ஏன் என்ட்ரு ஆகியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இங்கேயும் சப்போர்ட்டு, இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், ஒரு 3 டச் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாயிண்ட். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டில் ஒரு பெரிய ஃபால். ஸோ எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹிட் அடிச்சிருக்கோம். சரியா? ஏன்னா பெரும்பாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு 10-20 பிப்ஸு 30 பிப்ஸ் தான் வைப்போம். ஸோ என்ன ஆயிருக்கும், அவ்வளோ பேருக்கு ஸ்டாப் லாஸையும் ஹன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் ஆக முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த சப்போர்ட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் தான் நிறைய பேர் வந்து செல்னு அடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ பெருசாக ஃபால் ஆகும், பெருசாக டவுன் ஆகும். அதே மாதிரி டவுன் ஆகிருக்கு. ஆனால் அடுத்ததே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு. ஸோ ஸ்கேல்பர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்கெல்லாம் இந்த கேப்லேயே வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட்டு கொடுத்தாலே ஒரு பெரிய லெவல் லாட்டு போட்டு வெளியே வந்துடுவாங்க. சரியா? அப்போ இதில் யார் மாட்டுவா அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் நம்ம வந்து இதில் செல் அடிச்சிருப்போம். அடுத்து என்ன நடந்திருக்கும், ஜஸ்ட்டு $1 $2 லாட்டுக்கு சார்ந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படின்னு இருந்திருப்போம். அப்படி இல்லைன்னா என்ன எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, சப்போர்ட்டை கட் பண்ணி கீழே வந்துட்டு ஸோ திரும்ப அந்த சப்போர்ட் லைனில் போய் ரீடெஸ்ட் எடுத்து பெருசாக டவுன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன நடந்துரு பாருங்கள், இந்த கரெக்டாக கிராஸ் ஓவர் பாருங்கள், அதில் ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஹேமர் டாப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஹேங்கிங் மேன். சரியா? ஸோ ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன நினச்சிருப்போம், கரெக்டாக ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள், கேண்டில் வந்து கண்டினியூஸாக அப். ஸோ இதுதான் வந்து ட்ராப்பு மார்க்கெட்டில் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கிறத ஹேண்டில் பண்ண தெரியணும். சரியா? மார்க்கெட் அப்பாக போகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணி தான் அப்பாகும். அப்பாகும் மீன்ஸ் அப்பில் பம்பாக போகுது, பெருசாக மூவ் ஆக போகுதுன்னா ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணி தான் மூவ் ஆகும். அதேமாதிரி பெருசாக டவுன் ஆக போகுதுனாலும் ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணி தான் பெருசாக டவுன் ஆகும். அப்நார்மல் மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்த பிறகு தான் மார்க்கெட்டில் வந்து பெரிய டவுன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ட்ரிப்பும் பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆகும் முன்னாடி இங்கேயே ஃபால் ஆக வேண்டிய மார்க்கெட் தான் இது. ஆனால் திரும்ப கொஞ்சம் அப்பாகி எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஸோ பை எடுத்து இங்கே வரைக்கும் போகும்னு சொல்லி டார்கெட் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பாதி லெவல் போனதுமே ஒரு பெரிய ஃபால் ஆகி அவ்வளோ பேர் வரும் அக்கௌண்ட்டையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சுட்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் வந்து ட்ராப் நடக்கிறதுனால தான் நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. நம்ம வந்து பேசிக்காக டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆனால் மார்க்கெட்டில் உள்ள நுணுக்கங்கள் எப்படிலாம் மார்க்கெட்டை ஏமாற்றுவாங்க, அதாவது பீப்புள்ஸை எப்படி ஏமாற்றி மணி ஏர்ன் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் தெரியாதனால தான் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் வந்து நான் இந்த சப்போர்ட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் என்ட்ரு ஆகும்போது ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். ஏன்னா கிளியராக மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து மார்க்கெட் நல்லா செக் பண்ணி பாருங்கள், ஒரு ட்ராப் நடக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப் ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகி தான் அப் ஆகும். ஸோ பெரும்பாலும் நான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். ஆனால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ மேனுவலாக போனால் போட்டோம், ஆனால் மேனுவலாக கீழே போச்சுன்னா மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவரேஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்லேயும் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேயும் என்ட்ரு ஆகும்போது ஸ்டாப் லாஸ் போட்டால் பெரும்பாலும் அது ஹிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஸோ எந்த பெயர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான அறிகுறி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பாருங்கள் EUR/USD 1 hour சார்ட். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு பாருங்கள், டவுன் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு போய் ஒரு பெரிய விக்கு ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஒரு கேண்டில் பெருசாக மேலே வர போயிருக்கு, இன்னொரு கேண்டில் பெருசாக கீழே வர போயிருக்கு. இந்த ஒரு 2 hours பார்த்திங்கன்னா மேலே ஆர்டர் போனவங்களுக்கும் அவ்வளோ பேருக்கு அக்கௌண்ட்டையும் காலி பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்கோம். அடுத்து கீழே போனவங்களுக்கும் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வழக்கம் போல் பெருசாக டவுன். ஸோ மார்க்கெட்டில் எப்போல்லாம் பிளே நடக்குதோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மார்க்கெட் வந்து பெருசாக பம்போ பெருசாக டவுனோ ஆகும்.
அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராப் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஏரியாவில் ஸ்டாப் லாஸ் போடணும் போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும், மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லாட் எடுத்தால் நம்ம அதை லாஸ் இல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டில் தெரிய வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஸ்மால் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து எப்படி அடுத்து வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் அக்கௌண்ட்டை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்கள் விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சார்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்க சொல்கிறது கிடையாது. எங்கெல்லாம் வந்து ட்ராப் நடந்திருக்கு, எப்படி தான் நடந்திருக்கு, ஏன் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா என்ன பாருங்கள். ஒவ்வொரு மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு தெரியும், நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு விக் வந்துருக்கு. விக்கு எங்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கட்டாயம். ஸோ அந்த இடத்துலலாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆர்டர் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா ஹிட் ஆகும். அப்படி இல்லையா, வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரமே கிடையாது. இந்த ஹண்டிங்லாம் முடிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரு பெருசாக டவுன் ஆகும். ஸோ பெருசாக டவுன் ஆகும்போது நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் ஆனால் மிஸ் ஆகுமே தவிர அக்யூரேட்டாக நம்ம வந்து என்ட்ராகி ப்ராஃபிட் எடுக்கலாம். அவசரப்பட்டு என்ட்ராகிறனால தான் லாஸ் ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கைஸ். இந்த வீடியோ வந்து திரும்ப கேளுங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய சொன்ன மேட்டர்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த 90% லாஸ் ஆகிறதுலேருந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இது வந்து இந்த மேட்டர்லாம் வந்து உங்களுக்கு இந்த இப்படிலாம் நடக்கும், ஸோ இப்படி இதெல்லாம் வந்து யாருமே வந்து உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து போடுவேன். டைம் இல்லாத காரணத்தினால், ட்ரேடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. முடிஞ்ச அளவு வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோஸ் வந்து பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.